நீங்க இடைப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தை இந்த வாழ்க்கைக்கு நீ வரப்போற வாழ்க்கைக்கும் இந்த வார்த்தைகள் பிரோச்சனமா இருக்கட்டும். என் தேவன் தடைகளை யாவும் நீக்கி போட்டு என் தேவ வல்லமை இந்த இடத்துல அளவிலாம் நிரம்பி நீ மகிமையினால் ஒவ்வொரு நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறேன். வந்தவர் ஒருவர் கூட வந்த மனமாக செல்லாத மாதிரி வந்தவர் அப்பா என்னை தேவையோடு வந்திருக்கிறாரோ தேவையை பூர்த்தியும் முழுவதுமா பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. பெரிய காரியம் செய்யும். கனத்த மகிமை துதிமுக்கு ஒரு கருத்து ரட்சகர் மீட்புறமாக இயேசுவின் என்பது நாட் மெடிக்கலும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம இருக்கிற இடத்துல உட்காருவோம். Is it audible? Praise Lord. Now, right. Right. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கடந்து செல்லலாம். ஒரு அற்புதமான சத்தியத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீரானால் மெய்யாகவே எல்லா சூழ்நிலையும் மாறும். எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ரைட். 3ஆம் வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கின்றான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். தொடர்ந்து சில வாரங்களாக உங்கள் வார்த்தைகள் தான் உங்கள் எதிர்காலங்களை மாற்றும் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். இது ரொம்ப அற்புதமான சத்தியம். ஏதோ ஒரு வாரம் ஒரு வசனத்தை எடுத்து யாரும் பூஸ்ட் பண்ணிட்டு அனுப்புறதுக்காக சபை நான் நடத்தல. உங்கள் எதிர்காலங்கள் நன்றாக இருக்கும்படியாக. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு விசேஷமான வார்த்தையோடு நம்ம தொடர் போதனையா பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே வேதத்தின் அடிப்படையில். இத உங்க வாழ்க்கையில இதை நீங்க கேட்டு விசுவாசித்து உங்க நடைமுறை வாழ்க்கையில் இதை பயன்படுத்திங்கன்னா மெய்யாகவே இது ஜீவன் உள்ள வார்த்தை. இது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கிரியை செய்யும். ஒரு நாளும் தடை பண்ணவே பண்ணாது. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நானு யாரோ சொல்லி கேள்விப்பட்டு இந்த பிரசங்கத்தையோ அல்லது இந்த ஊழியத்துக்கு நான் வரல. என்னை அழைச்சவர் ஒரு உண்மை உள்ளவர். என்னையும் மாற்றி இருக்கிறாரு, என் வாழ்க்கையில மாற்றி இருக்கிறார், சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார், பிரச்சனையை மாற்றி இருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவித்து நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஆகையால நான் எதை அனுபவிச்சனோ அதனுடைய விளைவாகத்தான் உங்கள் மத்தியத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த நாளில விசேஷமான வார்த்தை, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கின்றான், தன் உதடுகளை விரிவாய்த்திருக்கிறவனோ கலக்கம் அடைவான். நல்லா இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சில வாரங்களாக இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு தான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த வாரம் அடுத்த வாரத்துக்கு ரொம்ப அருமையா பொருந்த அந்த வார்த்தை என்பதை குறித்து நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். மரணம் ஜீவன் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்துல. உங்க வாழ்க்கைக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் காரணம். நீங்க எதை தீர்மானிக்கிறீங்களோ, ஏன்னா வேதம் அழகா இருதய நிறைவினால் வாய் பேசும். இருதயில யாரை விசுவாசிக்கிறீங்களோ, இருதயத்துல யாருக்கு நீங்க அதிகமா இடத்தை கொடுத்திருக்கிறீங்களோ, யாரு மேல நம்பிக்கை வச்சுக்கிறீங்களோ, அப்படித்தான் உங்க வாழ்க்கை டிசைன். அப்படிதான் உங்க வாயிலிருந்து புறப்பட வார்த்தை வெளியே வரும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. இப்ப நல்ல வார்த்தை இருதயத்துல வச்சீங்கன்னா இது பொக்கிஷம், இது ட்ரெஷர் மாதிரி. இருதயம் ட்ரெஷர். எப்ப வேணும் அப்ப விட்ரா பண்ணிக்கலாம். எப்ப விட்ரா பண்ணிக்கலாம்? எப்ப பேங்க்குக்கு போறோம், பாக்கெட்ல காசு குறைவா இருந்துச்சுன்னா பேங்க்குக்கு போறோம்.
ஏன் குறைவாச்சுப்பா, அங்க நிறைய இருக்குது எடுத்துக்கொள்ளணும். அப்பா இருதயத்துல வார்த்தையை நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த சபை பண்ணி கொண்டிருக்கிறது. சரி, ஏதோ நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, ஆத்திரம் பண்ணி சொல்லிட்டேன், கோபப்பட்டு சொல்லிட்டேன், ஏதோ எமோஷனல்ல சொல்லிட்டேன் அப்படின்றதுக்கு நீங்க உங்க வாய்க்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பரவாயில்ல, மௌனம் சாதிங்க. மௌனமா இருக்கிறதுனால நீங்க ஏதோ தப்பு செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. மௌனமா இருக்கிறதுனால நீங்க தோக்கப்பட்டீங்கன்றது அர்த்தம் கிடையாது. மௌனம் வந்துட்டு ஒரு வேலையில ஒரு வகையில உங்களை தீமைக்கு கொண்டு போகாமல் அது தக்க வைத்துக் கொள்ள என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். சில வேலை நிறையத்துல சண்டைங்க வரும். சண்டை வர நேரத்துல ஒருத்தர் மௌனமா இருப்பாங்க, அதனால அவர் தோத்துட்டார் அர்த்தம் கிடையாது. அவர் வாயை அடக்கி வச்சிருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாயிலிருந்து தவறான வார்த்தை வரக்கூடாது. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மௌனமா இருந்தாலே போதும், அந்த இடத்துல ஒரு சமாதானம் ஏற்படும். இன்னொன்று, அந்த இடத்துல தேவன் கிரியை செய்வார், தேவன் வேலை செய்வார். சரி, லாஸ்ட் வீக்கு 2 ராஜாக்கள் புஸ்தகம் நான் தொட ஆரம்பிச்சேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசித்தேன். இது பின்னணி சொல்லிடுறேன் நான். அதாவது சமாரியா பட்டணம் வந்துட்டு ரொம்ப பஞ்சத்தால நிரம்பி இருக்கிறது. கொடிய பஞ்சத்தில் வேதம் போதிக்கிறது. கொடிய பஞ்சம். ஏன் கொடிய பஞ்சம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் சீரியா படை வந்துட்டு அதை முழுவதுமா முற்றுகையிட்டு இருக்கிறது. முற்றுகையிட்டதுனால என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சமாரியா பட்டணனுடைய வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பொருளும் வெளியே போக முடியாது, எந்த ஒரு பொருளும் உள்ள வர முடியாது. ஏதோ ஒரு நாள் நடந்த சம்பவம் கிடையாது. எந்த அளவுக்கு கொடூரமான பஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா, விலைவாசி அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது. எந்த அளவுக்கு கேட்டா, ஒரு கழுதனுடைய தலையே 80 வெள்ளி காசாம். ஏறக்குறைய 3 மாசம் சம்பளம் 80 வெள்ளி காசுனா. யாருன்னா 3 மாசம் சம்பளத்தை கொடுத்து ஒரு ஆட்டு தலை வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்களா? கண்டிப்பா அப்படிப்பட்ட தலையே வானான்னு யோசிப்பீங்க நீங்க, இல்லையா? யோசித்து பாருங்க, ஒரு கழுதனுடைய தலை 80 வெள்ளி காசு. ஆர்டினரி பயிர், புறாக்கு போடுற பயிர் வந்துட்டு 5 வெள்ளி காசாம். அதாவது சொல்றாங்க இல்லையா, மாட்டு தீனியை கூட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு முடியாத சுச்சுவேஷன், வறுமை பஞ்சம் அந்த மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, சீரியா படை வந்து முற்றுகையிட்ட காரணத்தினால எதுவுமே வெளியே போக முடியாது, எதுவுமே உள்ள வர முடியாது. கதவுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை காரணத்தினால ராஜா என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே எலிஷா தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. எலிஷானால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, எலிஷானால தான் இவ்வளவு பெரிய பஞ்சம் தேசத்துல உண்டாயிருக்கிறது. ஸோ எலிஷாவை கொன்று போட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி போகுது, வேற ஒன்றும் பிரச்சனை ஆக போறது இல்லை, அவர் கொன்றுட்டா போதும் என்பது குறித்து ராஜா யோசிக்கிறார். ஆனா நல்ல வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேக முறை சீரியா படை தாக்குதலிருந்து இஸ்ரவேல் ராஜாவை இந்த எலிஷா காப்பாற்றி இருப்பார். நிறைய தீர்மானம் எடுப்பாங்க. இந்த ராஜாவை முற்றுகை நிறைய நாட்களாக இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது பாருங்க. எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் வாழ்ந்த நாட்கள் இந்த நாள் வரைக்கும் பிரச்சனை தொடர்ந்து போய்கொண்டே இருக்குதோ, அதே போல் அவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை போய்கொண்டே இருக்குது. எந்த டவுட் கிடையவே கிடையாது. ஆனா அவன் ரகசியமா நிறைய பிளான் போடுவான். சீரியா படைத்தலைவர் ராஜா நிறைய சீக்கிரட்டான பிளான் பண்ணுவார். அந்த சீக்கிரட்டா அவர் பிளான் பண்றது கர்த்தர் எலிஷா ஒரு தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி, தீர்க்கதரிசி ராஜாக்கு மெசேஜை கொடுத்து அந்த இடத்துக்கு போகாத மாதிரி தடுத்து இருப்பார். நிறைய வேளையில ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு இன்றைக்கு இது செய்யாத, இது போவாத, இது பண்ணாத ஆண்டவர் சொல்வார் இல்லையா? மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு.
மிகப்பெரிய ஊழியக்காரனா உயரத்துல இல்லை, அதிகமா தேவனால பயன்படுத்தப்பட்டவர் சொல்ற அர்த்தத்துல தான் பெரிய ஊழியக்காரன் சொல்றோம் நம்ம. அவர் சொல்றாரு, ஒரு நாள் ஒரு கால் தொலைபேசி வந்தது. அவர் எப்பவுமே அவர் கூட 8-10 பேர் ஊழியக்காரர் கூடவே இருப்பாருங்களாம். அந்த சூழ்நிலையில ஒரு கால் வந்தது. அர்ஜென்டா அந்த பாஸ்டர் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் ரூம் உள்ள போனார், அவ்வளோதான். ரூம் உள்ள போன உடனே மீடியா வந்து அப்படியே கேப்சர் பண்ணிட்டு போலீஸ் அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள. அவர் சொல்றாரு, ஜெயிலில் சிறைச்சாலை நின்று ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை நான் கீழ்ப்படியாம போனதுதான். வேற எதுவும் தப்பு செய்யல. நான் அந்த ஸ்ரீயோட எந்த தப்பு பண்ணல. ஆனா ஒரே ஒரு நான் செஞ்சேன் கேட்டா, அந்த ஹோட்டல் போகும்போது படிக்கட்டுல ஏறும்போது ஆவியானவர் சொல்லுகிறாரு, போகாதன்னு ஆவியானவர் உணர்த்துகிறாரு. ஆனா அதையும் தாண்டி நான் அந்த இடத்துக்கு போனேன். அதனுடைய விளைவாக இன்றைக்கு நான் இதை அனுபவிச்சு கொண்டிருக்கேன். அதுக்கப்புறம் கோர்ட்ல நிரூபிக்கப்பட்ட அவர் பாவம் செய்யல, அவர் தப்பு எதுவும் செய்யல, ஆனா தவறான ஜோடிக்கப்பட்டது குறித்து அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க அவரை வெளியே. ஆனா அவர் சொல்ற வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, ஆதாம் ஏவாள் எதனால விழுந்தாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி தான். அதே போல அவர் சொல்றாரு, ஆவியானவன் உணர்த்தினார். படிக்கட்டு ஏறும்போது கூட ஆவியானவரோட பேசுறாரு, நீ போகாத, வேண்டாம் என்பது குறித்து. ஆனா நான் அதையும் தாண்டி போனதுனால விளைவை தான் நான் இதை அனுபவிக்கிறேன் என்பது குறித்து. அநேக நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சில வலியுறுத்தல் ஆண்டவர் கொடுப்பாரு, எச்சரிப்பு ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம காண்கிறவைகளை முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம அதை ஓடிக்கொண்டிருப்போம். அது நமக்கு சில பாதிப்பை கொண்டு வரும். இதே மாதிரி தான் எலிஷா எப்போதெல்லாம் தேவன் எலிஷாவோடு பேசுகிறாரோ அந்த வார்த்தையை இந்த ராஜாவுக்கு சொல்லுவாரு, இஸ்ரேல் ராஜாவுக்கு சொல்லுவார். இஸ்ரேல் ராஜா தப்பித்துக் கொள்வார், எந்த ஒரு பாதிப்பு வராது. ஆனா இப்போ சமாரியா அந்த சீரியா படை சமாரியாவை டோட்டலா கேப்சர் பண்ண காரணத்தினால ராஜா என்ன யோசிக்கிறான்னு கேட்டா, இந்த எலிஷாவை நம்ம கொண்டு போயிட்டா பிரச்சனை எல்லாம் சால்வ் என்பது குறித்து யோசித்து கொண்டு ஆட்களை அனுப்புற நேரத்துல எலிஷா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்ற கேட்டா, எலிஷா சொல்ற வார்த்தை, நாளைக்கு இன்ன நேரத்துக்கு எல்லாமே நார்மல் ஆயிடும். வித்தின் 24 ஹவர்ஸ்ல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட்டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு வரும் என்பது குறித்து எலிஷா ஜனங்க மத்தியத்தில் வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் போது ராஜா விசுவசிக்கிறார். யாரு? சமாரியா ராஜா விசுவசிக்கிறாரு. ஆனா ஜனங்கள் விசுவசிக்கிறாங்க. ஆனா ராஜாவுக்கு உதவி செய்ய ஒரு பிரதானி இருக்கிறான் பாருங்க, அந்த ஒரு மனுஷன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, நடக்கிற காரியமே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் அப்படி செய்யணும்னு இருந்தா கூட வானத்தில் மதில்கள்னா அவர் சொல்றாரு கதவுகள், அதாவது வானத்தில் இருக்கிற கதவெல்லாம் திறந்தா கூட 24 மணி நேரத்துல இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது, நார்மலுக்கு வரவே வராது என்பது குறித்து ராஜா கூட இருக்கிற ஒரு பிரதானி அப்படி ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை எப்பவுமே நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க அப்படிதான் அந்த தேவனுடைய வார்த்தை கிரியை பண்ணும். நீங்க விசுவாசிக்கலாம், வார்த்தை கிரியை பண்ணவே பண்ணாது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. வீட்டில் எவ்வளோ நாள் வெந்தய டப்பால போட்டீங்கனாலும் கண்டிப்பா முளைக்கவே முளைக்காது. ஆனா அந்த அந்த டப்பால இருந்து வெந்தயத்தை எடுத்து மண்ணுல நீங்க போட்டீங்கன்னா 3ஆம் நாள் முளைக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டு. இதே மாதிரி தான் வார்த்தையை வெறும் கேட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதை விட்டு போட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது. இந்த வார்த்தையை நீங்க எடுத்து இருதயத்துல விதைத்தீங்கன்னா, ஏன்னா வசனம் எது சொல்லப்படுது, விதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இல்லையா? இந்த விதையை உங்க இருதயத்துல விதைச்சிங்கன்னா அது முளைச்சி கிரியை பண்ண ஆரம்பிக்கும். அது எந்த ஒரு சந்தேகம் கிடையவே கிடையாது.
ஸோ எலிஷா சொல்லிட்டாரு, வித்தின் 24 hours சிச்சுவேஷன் எல்லாமே மாறிடும். தேவன் இப்படி சொல்றாரு கொடுத்து தேவனுடைய வார்த்தை கேட்டு சொல்றாரு. என்ன நடக்குது வேதத்தில் எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க கூட சேர்ந்து 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3-4. கவனிங்க. ஸோ ராஜாவோட பிரதானி மாத்திரம் விசுவசிக்கல, மீதி எல்லாரும் விசுவசிச்சாங்க. விசுவசிச்ச உடனே எலிசா சொல்றாரு அந்த பிரதானிக்கு, தேவன் செய்கிற அற்புதத்தை எல்லாம் நீ கண்ணால பார்ப்ப, ஆனா நீ அதை அனுபவிக்க மாட்ட. நல்லா அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எலிசா சொல்றாரு அந்த பிரதானிக்கு, தேவன் செய்யற எல்லா காரியத்தையும் கண்ணால காணுவேன், ஆனா நீ என்ன பண்ண மாட்ட, அனுபவிக்க மாட்டேன் என்பது குறித்து இப்போ நடக்கிற சமயத்தை வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. 3 வாசிக்கிறேன். குஷ்டரோகியான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் இருக்கிறதினால் அங்கேயும் சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீராவுடைய இராணுவத்துக்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைப்போம், நம்மை கொன்று போட்டால் சாகிறோம் என்று சொல்லி இங்க நிறுத்துகிறேன். அதாவது 4 குஷ்டரோகிங்க இந்த ஒளிமுக வாசல் அண்டையில வருத வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இவர்களே இந்த சமாரியா பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. ஏன் அவங்க சமாரியா பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் பட்டணத்துக்குள்ள போக அனுமதி இல்லை. ஏன் பட்டணத்துக்கு உள்ள போக அனுமதி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இருக்கிற வியாதி குஷ்டரோகம். அந்த நாட்களிலே குஷ்டரோகிகளுக்கு ஒரு செப்பரேட்டான ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்தை அவங்க வைத்திருப்பார்கள். எவ்வளோ பேருக்கு ஐசோலேஷன் ஹாஸ்பிட்டல் தெரியும்னு எனக்கு தெரியாது. 80ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 70s 80ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓல்டு மெட்ராஸ் ரோடில் போகிற வகையில் ஐசோலேஷன் ஹாஸ்பிட்டலும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இந்த டிபி இருக்கிறவங்களுக்கு, மற்ற வியாதி இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல விடுவாங்க. என்னன்னு கேட்டால், அது பரவக்கூடிய வியாதி, வேற ஒருத்தர் தாக்கக்கூடிய வியாதி, அதனால் அவங்கள செப்பரேட்டாக பண்ணி வச்சுடுவாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இந்த சொல்ற காலகட்டத்தில், அதாவது மோசே நாட்களில் கொடுத்த பிரமாணத்தின்படியே குஷ்டரோகிகளை ஒரு ஐசோலேட்டடான ஒரு இடத்துல கொண்டு போய் அவர்களை விட்டுடுவாங்க. அவங்க அந்த இடத்துல விடுற காரணத்தில் அவங்க அநாதன் என்று சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லாமே தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாருமே இருப்பாங்க, எந்த சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆனா அவங்கள கொண்டு போய் ஒரு மறைவான எல்லாமே இந்த குஷ்டரோகி இருக்கிற இடத்துல எல்லாம் வியாதியோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியத்தில் திரும்ப அவங்களை விட்டுடுவாங்க. தினந்தோறும் அவங்களுக்கு சாப்பாடு மாத்திரம் இங்கிருந்து அந்த இடத்துக்கு போகும். அவங்க பட்டணத்துக்குள்ள வரக்கூடாது, அவங்க ஜனங்க மத்தியத்தில் உலாவக்கூடாது, அவங்க ஜனங்க மத்தியத்தில் உறவாடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேஸ். ஆனா இன்றைக்கு இவங்க சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு நாள் அந்த இடத்துல பசியும் பட்டியமா காத்து இருந்தாங்க தெரியாது நமக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வரக்கூடாது, இவங்களுக்கு தான் சாப்பாடு சப்ளை பண்ண முடியும், ஆனா இவங்க வரக்கூடாது. ஆனா இவங்க வெளியே வர வேண்டிய சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருமே எங்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போய் கொடுக்காத ஒரு காரணத்தினால இவங்க பட்டணத்துக்கு வரலாம் முடிவு பண்றாங்க. ஆனா பட்டணத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. Praise Lord. வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? அதாவது நம்முடைய தேவன் வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குற தேவன் நம்ம ஆண்டவர். ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு முடிவை எதிர்பார்த்து வைத்து
அந்த முடிவு உங்க வாழ்க்கையில எல்லாமே தடைப்பட்டு இருக்கிறது என்பது குறித்து நீங்க ஒருவேளை யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் விசுவாசம் வைக்கலாம். வழி இல்லாத இடங்களில் ஒரு வழிகளை உண்டாக்கி தருகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு ஒரு மார்க்கமே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? சான்ஸே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க இந்த ஆண்டவரை விசுவாசிக்கலாம். ஏன்னா ஏன் வேதத்தை எழுதி நம்ம கையில ஆண்டவர் கொடுத்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா, the greatest challenge இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரும்போதுதான் தேவன் அவங்களுக்கு வழிகளை உண்டாக்கி கொடுத்தாரு வேதம் போதிக்கிறது. யோசித்து பாருங்க, வனாந்தர பாதையில 40 வருடம் கடந்து போறாங்க. ஏன் ஆண்டவர் வனாந்தர பாதை கொண்டு போறாரு? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா வனாந்தரத்துல காசு குத்து சாப்பாடு வாங்க முடியாது. they should depend on the God. எந்த நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் அவங்க ஆண்டவரை சார்ந்து சேர்ந்து இருக்க வேண்டியதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. இந்த ஆண்டவரே விதைக்காத இடத்துல அறுவடை எடுத்து கொடுக்கிற தேவன், சமைக்க வாய்ப்பே இல்லாத இடத்துல புசிக்கத்தக்கதாக ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், இறைச்சியை விரும்புகிற ஜனங்களுக்கு ஸ்விக்கி அல்லது சப்ளை ஆகாரத்தை சப்ளை பண்ண எல்லா இடத்திலும் ஆகாரத்தை சப்ளை பண்ணக்கூடிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அதுதான் வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குற தேவன். ஒரு மாசம் அளவுக்கு தேவன் அவங்களுக்கு திகிட்டு கொடுத்தக்கதாக, அவங்களே இனி கரியே வானன்னு சொல்லத்தக்கதாக மாமிசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சப்ளை பண்ணார் வேதம் போதிக்கிறது. ஆனா அது கொடுக்கிற நேரத்துல மோசைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மாசம் நான் கறியை கொடுக்குற போய் ஜனங்களுக்கு சொல்லுன நேரத்துல மோசை கூட கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டாரு. என்ன நர்வஸ் ஆயிட்டாரு கேட்டா, எங்கிட்ட இருக்கிற காலாட்டெல்லாம் நாங்க கணக்கு பட்டா கூட ஒரு நாளைக்கு கூட எங்களால சாப்பிட முடியாது ஆண்டவர் எப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறத வச்சியில நான் பிளான் பண்ணல, என்னுடைய கை குறுகி போறது நினைச்சு கொண்டு இருக்கிறியா, நாளைக்கு பாப்ப என்னுடைய வல்லமை நான் குறித்து. ஆண்டவர் அவங்க கிட்ட இருந்து எதுவுமே தொடல. நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, ஆண்டவர் என்கிட்ட எதோ எதிர்பார்க்கிற என்பது குறித்து. ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று தான், நீங்க ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். ஆல் த டைம், எனி சிச்சுவேஷன், எந்த நேரத்திலையும். நல்லா இருக்க நேரத்தில் அவரை நம்பி இருக்கிறீங்களா? கைவிடப்பட்ட நேரத்தில் அவர் நம்பி இருக்கிறீங்களா? சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லாத நேரத்தில் கூட அவர் நம்பி இருக்கிறீங்களா? ஜனங்க உங்களை வெட்கப்படுத்துற நேரத்தை அவர் நம்பி இருக்கிறீங்களா? வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட நேரத்தை அவர் நம்பி இருக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ஒன்னே ஒண்ணுனா, அவரை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அது மட்டும்தான். சோ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம் கேட்டீங்கன்னா, இவங்க ஒருவரை ஒருவர் நோக்கி பேசிக்கொள்ளுறாங்க. என்ன பேசிக்கொள்றாங்க கேட்டீங்கன்னா, நம்ம இங்க இருந்து சாக வேண்டியது என்ன? ஏன்னா இவனால எக்ஸ்பெக்ட் பண்ண சாப்பாடு வரல. இதுதான் அவங்களுக்கு கிடைத்திருக்கிற வெளிப்பாடு. இதுதான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெளிப்பாடு. இன்றைக்கு உலகில பலவிதமான மனிதர்கள், அதாவது பலவிதமான வழிகளில் ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள், செத்து கொண்டே இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? ஆனா ஆண்டவர் அவங்களுக்காக ஏற்கனவே பலவிதமான ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் ஏற்கனவே அவங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க அறியாமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா? அறியாமையில வாழ்ந்து கொண்டு இல்ல, அவங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதுனால, இந்த ஆண்டவர் மேல விசுவாசம் அவங்களுக்கு வராத காரணத்தினால, இந்த ஆண்டவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வராத காரணத்தினால, அவங்க பலவிதமான கஷ்டத்திலும் துன்பத்திலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் இன்று வரைக்கும் ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆண்டவர் மட்டும்தான் மத்தேயு 11:28 நீங்க வீட்டை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்னிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னாரு. உலகத்துல பலவிதமான நம்பிக்கைங்க இருக்கும். எல்லா நம்பிக்கையிலும் உங்ககிட்ட சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்.
ஆனா இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற வண்ணமா வா, நான் உனக்காக எல்லாத்தையும் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறேன், நான் உனக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது வெறும் கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது, யாரா இருந்தாலும் சரி. இன்றைக்கு ஒரு வேளை நீங்க கிறிஸ்தவ அல்லாததை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க பலவித பிரச்சனை மறைத்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், யாரா இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும், தோல்வி ஜெயம் மாற்றி ஆண்டவர் இந்த ஆண்டவர் தெளிவாக புரிஞ்சு. யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்து என்பது மதம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்க வரல, இந்த உலகத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக இந்த கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். வேதம். ஏன்னா உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள். அல்லேலூயா. இனி ஒருவேளை இனியும் அவர்கள் பலவீனத்தினாலும் பிரச்சனைனாலும் போராட்டத்தினாலும் வியாதியினாலும் மரித்து கொண்டிருப்பார்கள். அது அறியாமையினால் அல்ல, அவங்க இருதயம் கடினப்பட்டிருக்கிறனால தான் அவங்க மரித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. ஒரு டிசீஸ் உலகத்துக்கு வருது, ஒரு வியாதி உலகத்துக்கு வந்திருக்கிறது. அது அறியக்கூடாத வியாதியா இருக்கலாம், ஜனங்க செத்து கொண்டு இருக்கலாம். ஆனா அதுக்காக கவர்மெண்ட் ஒரு முயற்சி எடுத்து அதுக்காக ஒரு மெடிசினை தயாரிச்சுட்டு, இனி இந்த வியாதியில எஃபெக்ட் ஆகுறவங்க இந்த மருந்தை சாப்பிட்டா நீங்க சுகமடையலான்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது, நீங்க இல்லை எனக்கு அந்த மெடிசனே வானான்னு சொன்னீங்கன்னா நீங்க அறியாமையால சாவுறது இல்ல, உங்க இருதயம் கடினப்பட்டிருக்கலாம், நீங்க சாகுறீங்க. அதை நீங்க மறுதளிக்க தான் நீங்க சாவுறீங்க, அதை அக்செப்ட் பண்ணாதனால சாவுறீங்க. அதே போலதான் உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் பாவத்தின் விளைவாக பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், பலவிதமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். இந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை நிவாரணத்தை ஏற்படுத்தி வச்சுக்கேன். நிவாரணம் தான் இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக சகலத்தை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, இப்ப இந்த 4 குஷ்டரோகி தீர்மானம் எடுக்கிறார்கள். நம்ம இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், பட்டணத்துக்கு போனாலும் சாக போகிறோம். காரணம் அங்க பஞ்சம் இருக்கிறது. சீரியாவுடைய அதாவது சீருடைய இராணுவத்துக்குள்ள போவோம், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் நாம் பிழைப்போம் என்று அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன தேவை கேட்டா, தீர்மானம் எடுக்க வேண்டியதுதான் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நல்லா இருக்கணுமா, நல்லா வாழணுமா, சுகத்தோடு இருக்கணுமா, வெற்றியோடு இருக்கணுமா, வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் விரும்புறீங்க அதெல்லாம் அனுபவிக்க வேண்டுமா, இந்த கிறிஸ்து கிட்ட வரலாம், இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட வரலாம். ஒரு பெரிய மாற்றம். தீர்மானம் ரொம்ப முக்கியம். வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்துக்கிறீங்களா? அதாவது இதே போல ஒரு 12 வருட பாடுள்ள ஸ்ரீ ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். நீங்க மார்க் புஸ்தகம் 5 எடுத்து வாசித்து பாருங்க, லூக்கா புஸ்தகம் 8:43 எடுத்து வாசித்து பாருங்க. 12 வருட பாடுள்ள ஸ்ரீ, அந்த அம்மா ஏதோ ஏழ்மையான அம்மா கிடையாது, அந்த அம்மா பயங்கரமான செல்வாக்குடைய அம்மாவா. மார்க் 5 வேதம் போதிக்கிறது, அந்த அம்மா ஆஸ்தி எல்லாவற்றையும் மருத்துவத்தை கொடுத்து செலவச்சு சற்றும் குணமாகாத சூழ்நிலையில, எப்படி சற்றும் குணமாகாத சூழ்நிலையில இந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, எதுப்பட்டு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த அம்மா கூட வெளியே வர முடியாது. இந்த குஷ்டரோகி எப்படி பட்டணத்துக்குள்ள போக முடியாதோ, அந்த அம்மா கூட வீட்டுல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா வெளியே வந்தாவே அந்த மார்க் 5 பார்க்கும் போது அங்க யாரும் ஜெபாலய தலைவரை எவ்விரத்துல போய் கொண்டிருக்கான், அவன் பார்த்தாலே கல்ல சின்னமா சாவச்சிடுவான். ஆனா அந்த அம்மா யோசிக்கிறாங்க, இங்க இருந்தாலும் சாக போறோம், அங்க போனாலும் சாக போறோம்,
ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் சாக போறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க போகிறேன். அவர் முகமுகமா சந்திக்கலனாலும் பரவாயில்ல, அவரை நேருக்கு நேரம் சந்திக்கலனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா அவர் பின்னாடி போய் அவர் வசனத்தை ஓரத்தாவது தொட்டா கண்டிப்பா சுகமாகணும்னு விசுவாசிக்கிறாங்க. வேதம் போதிக்கிறது, அவர் தொட்டாலும் சுகமடைந்தாலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அவர் தொட்ட காரணத்தை சொஸ்தமானதையும் குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். Decision is very important. வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனையோடு போராட்டத்தோடு கஷ்டத்தோடு முன்னேற வழியே இல்லைன்னு யோசிக்கிறவர்களுக்கு இயேசு வழிகாட்டியும் அவரே ஜீவனுமா இருக்க வேதம் போதிக்கிறார். அவர்கிட்ட வந்தா ஜீவன் உண்டு, கண்டிப்பா அது வாழ்க்கையை மாற்றும், சூழ்நிலையை மாற்றும். இந்த 4 குஷ்டரோகியோட நிலைமை இதுதான். இவர்கள் வெளியே பட்டணத்துக்குள்ள போக முடியாது, பட்டணத்துக்குள்ள வரக்கூடாது, பர்மிஷன் இல்லை, குடும்பத்தால ஒதுக்கப்பட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க தேசத்தால ஒதுக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க, ஜனங்களும் ஒதுக்கப்பட்டு வச்சுக்கிறாங்க, சொந்த பந்தங்களும் ஒதுக்கப்பட்டு வச்சிருக்கிறது. அவன் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்களுக்கு தேவை கூட அவங்களுக்கு சந்திக்க யாருமே இல்லை. அன்பான தேவஜனமே, உங்கள் வியாதினால அல்லது இன்னும் பலவித பற்றாக்குறையில ஜனங்களை உங்களை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். இன்றைக்கு இயேசுவை நம்பி நீங்க வரலாம். அவர் உங்களை சேர்த்து கொள்ளவும் உங்களை சுகமாக்கவும் உண்மை உள்ளவராம் கிருபை உள்ளவராக இருக்கிறான்னு வேதம் போதிக்கிறது. நீங்க உங்களை யாருன்னா புறக்கணிச்சிருக்கிறாங்க, எங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, எங்களை கைவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த இயேசு அண்டையில வரலாம். யார் வந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை பாதுகாக்கும், தேவையை சந்திக்கும் நல்லவரா இருக்கான்னு வேதம் போதிக்கிறது. 4:5 கவனிங்க. இந்த 4 குஷ்டரோகிங்க அங்க போறாங்க. போற வழியில் நடக்கிற சம்பவத்தை கவனிங்க. பட்டணத்துக்குள்ள போவோம் என்றாலும் பட்டணத்துல பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம், நாங்க இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியாவுடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள், அவர்கள் நம்ம உயிரோடு வைத்தால் பிழைப்போம், நம்மை கொன்றால் சாகுறோம் என்று சொல்லி சீரியாவுடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியாவுடைய பாளையத்தில முன்னணியில வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இப்ப இவர்கள் தங்களுடைய வேலியை தாண்டி வெளியே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 4 பேரு அவர்களுக்காக அடைக்கப்பட்டிருந்த அந்த வேலியை கலைத்து விட்டு வெளியே வருகிறவராக நம்ம காணப்படுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வெற்றின் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள அவர்கள் செய்ய வேண்டிய விசேஷமான காரியம் கேட்டா, அவங்க தங்களுக்கு போட்டு கொண்டிருக்க அந்த வேலி இருந்து அவங்க வெளியே வர வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன் வேலி என்ன, எப்படிப்பட்ட வேலை? இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட பாருங்க, அதாவது ஜெயத்தோடு வாழ முடியல, ஆசீர்வாதத்தோடு வாழ முடியல, வெற்றியோடு வாழ முடியல, சமாதானத்தோடு வாழ முடியல, சுகத்தோடு வாழ முடியல, குறை இல்லாம வாழ முடியல. ஏன்? அவங்களுக்கு தங்களே ஒரு வேலிட்டு அந்த வேலிக்குள்ளவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வேலின்னா, எங்க தாத்தா சொல்லிட்டாங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஏழ்மையா பிறந்த ஏழ்மையா இருக்க போகிறேன், நம்மெல்லாம் இப்படியே தான் கஷ்டப்படணும், நம்ம இப்படியே தான் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் துன்பம் கஷ்டம் போராட்டம் பிரச்சனை எல்லாம் சொல்லி 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 அப்படியே உங்களை அந்த வேலிட்டுட்டாங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படியே யோசித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை இப்படியே தான் துக்கம் நிறைஞ்ச வாழ்க்கை, கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கை, கஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை, பற்றாக்குறை நிறைந்த வாழ்க்கை என்பது குறித்து நம்ம அந்த வேலியிட்டு அந்த வேலிக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அந்த வேலியை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா எந்த மனுஷனும் குறைவோடு இருக்கிறதும் பற்றாக்குறையோடு இருப்பதும் ஒன்றுமில்லாத இருப்பதும் வியாதியோடு இருப்பதும் குறைபாடுகளோடு இருப்பதும் தேவனுடைய சித்தம் கிடையவே கிடையாது. நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும்.
பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இப்ப இவர்கள் சீரியாவுடைய இராணுவத்துக்குள்ள அவங்க கடந்து வராங்க. கடந்து வர நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யார் இவங்களை கொன்று போடுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த பாளையத்துக்குள்ள வந்தா, சீரியாவுடைய பாளையத்துக்குள்ள வந்தா அங்க ஒரு மனுஷனு கூட காணவே காணும். எப்படி? அவ்வளோ கூட்டம், இத்தனை நாளா பஞ்சம், இத்தனை நாளா பெரிய போராட்டம், உள்ள யாருமே போக முடியாது, வெளியே யாருமே வர, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா அந்த பாளையத்துக்கு வந்தா ஒருத்தர் கூட காணவே காணுமா? என்ன ஆச்சு அவங்களுக்கு? என்ன நடந்தது சம்பவம்? நல்லா கவனிங்க. தேவன் எப்பயுமே ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை தேவன் நிறைவேற்ற நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். தேவனே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டார்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், அதை தடுக்க எந்த சக்திக்கும் வல்லமை இல்லை என்பது நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்வது அவசியமாக இருக்கிறது. When God promises you, definitely He will fulfill the promise. He never denies His promise. அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையவே கிடையாது. அப்ப என்ன நடந்தது இந்த இடத்துல? இந்த படைத்தலைக்கு வராங்க, அங்க வந்தா ஒரு மனுஷன் கூட இல்லை. ஏன்? என்ன நடந்துச்சு? ஆண்டவர் இந்த ஜனங்க போவதுக்கு முன்பதாகவே அந்த இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிட்டாரு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சு, அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்தாருன்னா அந்த வார்த்தை கிரியை செய்யாம வெறுமையா வராது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது. வாசி என்னோட கூட சேர்ந்த ஏசாயா புஸ்தகம் 55:11. கவனிங்க. அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். வசனம்னா வார்த்தை. அது வெறுமையா எடுத்து திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி வாய்க்கும். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் ஏற்கனவே முன்னே தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தையை கொடுத்துட்டார். நாளைக்கு இந்த நேரத்துக்கு சமாரியாவில் எல்லாமே நார்மலான ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இப்போ கிரியை பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா வார்த்தையில என்ன உண்டு? ஜீவன் உண்டு. வார்த்தையில வல்லமை உண்டு. கேட்கிற வார்த்தையில நீங்க ஜீவன் இருக்கிற வார்த்தையை நீங்க விசுவசிச்சா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அது கிரியை செய்வது நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கொண்ட அவசியமாக இருக்குது. வார்த்தை உண்டுன்னா அதுல என்ன இருக்குது? வல்லமை உண்டு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு விதை தான், ஒரு விதைய கீழே பூமியில போடுறோம். போட்ட பிற்பாடு நம்ம யோசிக்கிறோம் இன்னைக்கு வரலன்னு. மறுநாள் யாரோ வந்து ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்க, தார் ரோடு போடுறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 10 நாள் நீங்க பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த விதையில இந்த முளைச்சி அந்த தார் ரோடே பிளந்து அந்த செடி மேல வருகிறது. ஒரு ஊழியக்காரர் சாட்சி கொடுத்தாரு. ஒரு கல்லறையில அந்த நடுவில் கிரானைட் போட்டுக்கிறாங்களே, கல்லறையில சமாதியில எல்லாருமே கல்லறையில சில பேர் கடுப்பாக்கால் போடுவாங்க, சில பேர் கிரானைட் போடுவாங்க, சில பேர் ஃபவுண்டேஷன்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு மேலே ஒரு கல் போட்டு வைப்பாங்க இல்லையா? அந்த கல்லை பிளந்து ஒரு கருவாளி மரம் மேலே வரைக்கும் அவனுக்கு உயரமா வளர்ந்துட்டு இருக்குதான். எப்படி வளர்ந்துக்குதுன்னு பார்த்தா அந்த பாடியை பொதிக்க போனாங்களே, பொதிச்சு பல 100 கணக்கான வருஷம் ஆயிடுது. பழைய பாடி, பழைய கல்லறை. ஆனா அந்த விதை இருந்துச்சு, அது சும்மா இருக்குல்ல அந்த விதை, அந்த விதை அதை முளைச்சி கிளம்பி 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 கட்சியில் அந்த கிரானைட்டை ஒச்சி அதுக்கு மேல அந்த மரம் வளர ஆரம்பிச்சிச்சோம். இதுதான் விதையினுடைய வேலை. விதை என்னைக்குமே ஜீவன் உண்டு, அதை தடுக்க முடியவே முடியாது. கண்டிப்பா அது முளைத்து மேல வரும். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த ஜனங்க அந்த சீரியா படை தலைவனா சீரியா படைக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன யோசித்தாங்க? எப்படிதான் சாக போறாங்க, கொல்ல போறாங்க யோசித்தாங்க. ஆனா அந்த இடத்துல வந்தா அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டு. என்ன இன்ப அதிர்ச்சின்னு கேட்டா அங்க யாருமே இல்லையா. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அங்க என்ன இல்லை?
யாருமே இல்லை. என்ன நடந்துச்சு? யாருமே இல்லைன்னா என்ன நடந்துச்சு சம்பவம்? என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்போ தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை கொடுத்தாரோ அப்போ ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செயல்பட ஆரம்பிச்சாரு? இந்த சீரியா படை மிகப்பெரிய படை இல்லையா? சமாரியை முற்றிலுமாய் முற்றுகையிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாராம். எப்படிப்பட்ட தாக்கம் கேட்டா, ஒரு எஃபெக்ட். என்ன எஃபெக்ட்? அதாவது நிறைய பேர் தியேட்டர்ல தான் மியூசிக் எஃபெக்ட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஸ்பீக்கர்ல தான் சவுண்ட் எஃபெக்டை நீங்க பார்த்துப்பீங்க. ஆண்டவர் ஆகாயத்துல ஒரு விசேஷமான ஒரு மியூசிக் எஃபெக்ட் ஆண்டவர் கொடுத்தாராம் பாருங்க. எப்படிப்பட்ட எஃபெக்ட்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் இடி பார்த்துருக்கிறீங்க? ஆகாயத்துல இடியை பார்த்துக்கிறீங்க இல்லையா? ஏதாவது சவுண்ட் பாக்ஸோட வருதா? இல்லை. மழை வாரத்தில் மின்னலை பார்த்துக்கிறீங்களா? அந்த மின்னல், அந்த இடியோ மின்னலோ நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ஸ்பீக்கர், எந்த ஒரு சவுண்ட் பாக்ஸ்னால வரல, இது ஆகாயத்திலிருந்து வருகிறது. எப்படி வருகிறது? தேவன் அதை அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதை காட்டிலும் இன்னும் வல்லமையான சவுண்ட் எஃபெக்ட் ஆண்டவர் கொடுக்க முடியும் என்பது குறித்து வேதத்துல தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. அது எந்த எஃபெக்ட் கேட்டா, இந்த இடத்துல வேதம் போதிக்கிறது. என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் எப்போ அந்த எலிஷாவோட பேசினாரோ, ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சாரு. அந்த வார்த்தை கண்டிப்பா நிறைவேற என்பது குறித்து நேரா சீரியா படையில ஆண்டவர் மிகப்பெரிய சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தாரா. எப்படி சவுண்ட் எஃபெக்டா? வாசிக்கிறவங்க கூட சேர்ந்து 2 ராஜாக்கள் 7 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சீரியாவின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரையின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நமத்தில் போருக்கு வர இஸ்ரவேல் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களை, தங்கள் குதிரைகளையும், தங்கள் கழுதைகளையும், தங்கள் பாளையங்களையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன மாத்திரம் தப்பும்படி ஓடினார்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரேட்டஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தாராம். என்ன எஃபெக்ட் தெரியுமா? அதாவது ரதங்களின் இறைச்சல். ஒரு 1000 குதிரை ரதங்கள் போனா எப்படி சவுண்ட் எஃபெக்ட் வரும், அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தாராம். யோசிச்சு பாருங்க. பல ஆயிரக்கணக்கான ஒரு ரதம் ஓடினா அந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியாது, 2 ரதம் ஓடினா அவ்வளவு எஃபெக்ட் தெரியாது. பல ஆயிரக்கணக்கான ரதங்கள் ஒன்னா என்ன மாதிரி சவுண்ட் இடத்துல உண்டாகும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் அந்த சீரியா படையில மாத்திரம் அந்த சவுண்ட் எஃபெக்ட் உண்டாச்சான். 2வது, குதிரைகள் இறைச்சலின் சவுண்டு. குதிரை கணிக்கிறத பாக்குறீங்களா? பல ஆயிரக்கணக்கான குதிரை ஒட்டுதா சேர்ந்து கணிச்சா எப்படி இருக்கும் சத்தம்? ஒரு குதிரை சவுண்ட் வைக்க நம்ம பக்கத்துல நிக்க முடியாது. ஆயிரக்கணக்கான குதிரைகள் கணிக்கிற சத்தத்தை கணிச்சா, யுத்தத்துக்கு போற குதிரைகள் கணிச்சா எப்படிப்பட்ட சத்தம் இருக்கும்? அப்படிப்பட்ட சவுண்ட் எஃபெக்ட தேவன் அந்த சீரியா படைக்குள்ள ஆண்டவர் கொடுத்தாராம். அதையும் தாண்டி 3வது, குதிரைகள் இறைச்சல். பல ஆயிரக்கணக்கான குதிரைகள், அதாவது இறைச்சல் ஆண்டவர் கொடுத்தாரா. 3வது, மகா ராணுவத்து இறைச்சல். எப்படின்னா பல ஆயிரக்கணக்கான ராணுவங்களை ஒன்னா ஓடி ஒரு யுத்தத்துக்கு ஓடினாங்க. எந்த அளவுக்கு சவுண்ட் வரும், அந்த அளவுக்கு கிரேட்டஸ்ட் சவுண்ட் எஃபெக்ட் ஆண்டவர் கொடுத்தாராம். இந்த 3 எஃபெக்ட் பார்த்த உடனே எங்க இது, அதாவது இந்த சீரியா படையில மாத்திரம், அந்த ஜனங்க மத்தியத்துல மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு சவுண்ட் எஃபெக்ட் உண்டாச்சா பாருங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட் உண்டான உடனே அங்க சீரியா படை தலைவன் என்ன யோசிக்கிறாங்களா, அவங்க எல்லாம் அதாவது சொல்றாங்க, இஸ்ரவேல் ராஜா ஏத்தியரின் படைகளையும் எகிப்தின் படைகளையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி தங்களுடைய உயிரை மாத்திரம் காப்பாத்திக்க நான் போகணும்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க, துண்டை காணும் துடிய காணும் ஓடினாங்க சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டு ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சாங்களாம். அந்த நாட்களிலே யுத்தத்துக்கு போகும்போது எவ்வளவு காலம் ஆகும்னு தெரியாது இல்லையா? அதனால என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, நல்ல காஸ்ட்லி துணியெல்லாம் கூட வச்சு கொண்டே இருப்பாங்க.
நகைலாம் கூட வச்சு கொண்டு இருப்பாங்க, பணம்லாம் கூட வச்சு கொண்டு இருப்பாங்க. இந்த ஜனங்க வரும்போது எப்படி வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது குதிரையோட, கழுதையோட, வெள்ளி, பொண்ணு, அது மாத்திரம் நல்ல சாப்பாடு, இதெல்லாவற்றும் பிளானோட இதெல்லாவற்றும் எடுத்துன்னு வந்து பாலை மீறி இவங்க நல்லா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. சமாளியில பட்னியா செத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த எஃபெக்ட்ல இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுட்டு துண்டை காணும் துணியை காணும் ஓடுனாங்களாம் பாருங்க. இந்த 4 பேர் வராங்க. எங்க வராங்க? இந்த சீரியாவுடைய படைக்கு வராங்க. உள்ள செத்துப்படுவோம் நம்மன்னு யோசித்து வராங்க. ஒரு கிரேட்டஸ்ட் ஷாக்கு காத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள வந்தாக்கா ஒரு மனுஷன் கூட அங்க கிடையவே கிடையாதான். ஒரு மனுஷன் கூட கிடையாது. அந்த இடத்துல உள்ள போறாங்க. போய் எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ பசிக்கு சாப்பாடு தேவை. எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடுறாங்க. ஒரு ரூம்ல போய் சாப்பிடுறாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பிட முடியும்? அவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஒரு அண்டா நிறைய சோறு கொடுத்தா கூட வயிறு எவ்வளவு அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அண்டா சோறு ஒரு மனுஷனால சாப்பிட முடியாது. சோ ஒரு ரூம்ல போறாங்க, சாப்பிடுறாங்க. கோல்டு சில்வர் எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டு நேரப்ப ஒழிச்சு வச்சுட்டு வராங்க. 2வது ரூம்ல போறாங்க, சாப்பிடுறாங்க. கோல்டு, வெள்ளி எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டியெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு பாக்குறாங்க. யோசிக்கிறாங்க, எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிட்டாங்க. சாப்பிட்டாலும் இன்னும் ஏராளமான தாராளமாக இருக்குது. அந்த இடத்துல ஏராளமாவும் தாராளமா இருக்கு. என்ன பண்றது தெரியாது உங்களுக்கு. வாசிங்க. இப்ப நடந்துதான் இவங்க இப்ப கவனிக்கிறாங்க. 8. அந்த குஷ்ரோகிகள் பாளைத்து முன் மட்டும் வந்த போது ஒரு கூடாரத்துக்குள்ள பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னியும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு, என்னத்தை எடுத்துக்கினாங்களா? பொண்ணு, வெள்ளி, வஸ்திரம், கிளாத், கார்மெண்ட்ஸ் போட்டுக்கோ. ரைட். அதாவது இது ரொம்ப காஸ்ட்லியா, ரேமெண்ட்ஸ் சொல்லும் போது பயங்கரமான காஸ்ட்லியாஸான உடைங்க. அது வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்தில் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. என்னதான் இந்த நாள்? நற்செய்தி அறிவிக்கும் நாள். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் குட் நியூஸ் நாள். நான் சொல்றேன் உங்களுக்கு குட் நியூஸ். இன்னைக்கு என்ன குட் நியூஸ்? அதாவது நீ இந்த நாளா ஏதோ ஒரு பிரச்சனை, இதனால எனக்கு சால்வ் பண்ணவே முடியல யோசிச்சு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கும் நாள். கண்டிப்பா விசுவாசித்தால் தேவ மகிமை காணலாம். 4 குஷ்ரோகிங்க. எந்த குஷ்ரோகி? குடும்பத்திலே சேர்க்கல, தேசத்திலே சேர்க்கல. அந்த எந்த குஷ்ரோகிங்க எல்லாம் பட்டணத்துக்கு வெளியே இருந்தா போதும், வீட்டுக்கு வெளியே இருந்தா போதும் யோசிச்சாங்களோ, எந்த பட்டண வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த 4 குஷ்ரோகி மூலமா இன்றைக்கு பட்டணங்கள் திறக்கத்தக்கதாக, அந்த குடும்பத்துக்கு குட் நியூஸ் சொல்லத்தக்கதாக வாசல் ஆண்டவர் அவங்க மூலமாக ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்படுத்தி வைத்தார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? நற்செய்தி வரைக்கும் நாள். குட் நியூஸ். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அதாவது நீங்க ஒரு வேளை யோசித்து கொண்டு இருக்கலாம், பிரச்சனை ரொம்ப பெருசுன்னு. பிரச்சனை பெருசானாதான் அதுக்கு தீர்வு காண முடியும். தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட். பிரச்சனை பெருசானதான் அதுக்கு தீர்வு காண முடியும். பிரச்சனை சிறுசா இருந்தா அது முடிவுக்கு வரவே வராது. ஒருவேளை நான் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பிரச்சனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன் நீங்க ஒருவேளை சொன்னீங்கன்னா, நீங்க இன்னைக்கு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்மானத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பிரச்சனை ரொம்ப பெருசாக்குதுனாங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு, அது ரிசல்ட், அது முடிய போகிறது. கோலியாத் பெருசா இருந்தான், தாவீது சிறுசா இருந்தான், சுலபமா அடிச்சிட்டான். சிங்கத்தை ஈஸியா அடிச்சிடலாம், கொசு அடிக்க கொஞ்சம் கஷ்டம். கொசு ரொம்ப சின்னது. சிங்கத்தை கல்லில் கூட வச்சு அடிக்கலாம், ஷூட் கூட பண்ணிடலாம். யாருன்னா கன்னத்து கொசு ஷூட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது ரொம்ப சிறுசு. ஆனா பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் இன்றைக்கு அதுக்கு ஒரு முடிவை கட்டி இருக்கிறார் ஆண்டவர் என்பது குறித்து.
ஏன்னா வேதம் போதிக்கிறது, நான் சொல்ல வேதம் போதிக்கிறது. நீதிமொழி 23:18 எடுத்து வாசித்து பாருங்க. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்பது வேதம் போதிக்கிறது. மிக பெருசா இருந்தா நீ உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளலாம், அது முடிவுக்கு வர போகிறது என்று. எல்லாவற்றுக்கும் முடிவு கண்டிப்பா உண்டு என்பது நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ குட் நியூஸ் அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச பிற்பாடு அது ஸ்டோரியை சொல்லிடுற மீதியா இருக்குது. அப்புறம் வசனத்தை வாசிக்கிறேன். இவங்க யோசிக்கிற 4 குஷ்டரோகிங்க யோசிக்கிறாங்க, நம்ம இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டோம், நகையை பொண்ணு வெளியெல்லாம் எடுத்துக்கணுமே, இதை நம்ம இப்படி பண்றது கரெக்ட் கிடையாது. ராஜாக்கு அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா தேசமே பட்னி ஆகுது, தேசமே பஞ்சத்துல நிரம்பி இருக்குது, தேசமே இன்றைக்கு வருத்தத்தோடு இருக்குது. இதோ இவங்க மூலமாக குட் நியூஸ் ஆண்டவர் அறிவிக்கும்படி ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு. நேரம் ஒளிமுக வாசல்ல போய் இவங்க சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? அந்த வாசல் காக்குற ஒரு மனுஷனை பிரதானி ஆண்டவர் வச்சு அந்த ராஜா வச்சிருந்தா போய் சொல்றாங்க. ராஜா கிட்ட போய் சொல்லு, நாங்க எங்க சமாரியா, அதாவது நாங்க இந்த சீரியாவுடைய படைக்கு போயிட்டு வந்தோம், அங்க ஒருத்தருமே இல்ல, சாப்பாடெல்லாம் அப்படியே விழுந்து கிடக்குது, நகை நட்டெல்லாம் அப்படியே விழுந்துக்குது, போன வேகத்துல பொண்ணு வெளியெல்லாம் அப்படியே கீழே கொட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ராஜாக்கு போய் சொல்லுன்னு. அங்க பாருங்க, ராஜா ரொம்ப புத்தி உள்ள ராஜா. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்குன்னு சொல்லும் போது சாத்தன் உள்ள வந்து என்ன சொல்லுவான், அதை மட்டும் நம்பாத, இத்தனை நாள் அனுபவிச்சு கொண்டு இத்தனை நாள் வார்த்தை கேட்டு எதனா நடந்துச்சு, நடக்கல இல்லையா, இதுவும் நடக்காதுன்னு. அப்பதான் நீங்க சொல்லணும், அப்பால போய் சாத்தானே, ஆண்டவரின் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு நற்செய்தி சொல்லியிருக்கிற ஆண்டவர் கண்டிப்பா நடக்கும். உங்க வாழ்க்கை நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே தேவனுடைய மகிமை நீங்க காணலாம். அத ராஜா இவங்களை கூப்பிட்டு சொல்றான், உங்களுக்கு தெரியாது, சீரியா ராஜா ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. எப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாம் பட்னியா இருந்திருக்கிறோம் இல்லையா, பசியா இருந்திருக்கிறோம் இல்லையா, அதனால அவங்க எல்லாம் ஒழிஞ்சு நின்று நம்ம கேட்டுக்கு வெளியே போனா நம்மள வளைச்சு பிடிச்சு கொள்ளான்னு பிளான் பண்ணியிருப்பான். அதனால அவங்க எல்லாம் அங்க இல்லாம ஒழிஞ்சு நிற்பாங்க என்று ராஜா ஒரு சொல்றாரு. அவங்க கூட இருக்கிற ஒரு மனுஷன், யார் கூட இருக்கிற மனுஷனா, ராஜாவுடைய ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொல்றான், ராஜாவே நம்ம கிட்ட வெறும் 5 குதிரை தான் இருக்குது, இந்த குஷ்ரோங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு வெறும் அந்த 5 குதிரை மட்டும் கொடு ராஜாவே, நாங்க போய் பார்த்துட்டு வந்தா வாபஸ் வரோம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. எப்படி? அந்த 5 குதிரை மட்டும் கொடு. சாலமோன் நிறைய குதிரை வாங்கினாராம். எவ்வளவு குதிரை வாங்கினாரும் வேதத்தை எடுத்து வாசி பாருங்க. சாலமோன் குதிரை, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை, குதிரை வாங்குறது ஆண்டவருடைய சித்தம் கிடையவே கிடையாது. ஆனா சாலமோன் அதிகமான குதிரையா, மயிலும் குரங்கு எல்லாத்தையும் அதிகமா சாலமோன் வாங்கினானா. ஆனா அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா இன்றைக்கு எத்தனை குதிரைக்கு தான்? 5 குதிரை தாங்க. அந்த 5 குதிரையை எடுத்துன்னு அந்த இடத்துல போறாங்க. போன இடத்துல என்ன நடக்குது வாசிக்கிற கவனிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5:7-15 வரைக்கும் வாசிக்கிற கவனிங்க. அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களும் தட்டு முட்டுகளும் வழிகளெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியாவின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். என்னவா? கொள்ளையிட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, கொள்ளையிட்டார்கள். இந்த வார்த்தை யாத்ரா புஸ்தகத்துல 12:36 எடுத்து வாசிப்பாங்க. அதே பதத்தை இங்க யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. எதை பதம்? கொள்ளையிட்டார்கள் என்பது குறித்து. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் சம்பளமே இல்லாம வேலை பண்ணாங்க இல்லையா. ஆண்டவர் ஒரே நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாளையத்தை கடந்து, அதாவது எகிப்துல கடந்து வரும்போது யாருக்கே எகிப்தியர் கண்களை குருவை கெடுக்கும்படி செய்தாரா, அவங்க அந்த எகிப்தியர் கொள்ளையிட்டார்னு கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. எப்படி? 430 வருஷத்து சம்பளத்தை ஒரே நாள் ஆண்டவர் பிடுங்கி கொடுத்தாராம். அதே மாதிரி இவங்க சீரியா படை எந்த அளவுக்கு இவங்களை வேலிட்டு இவங்களுக்கு வறுமையை கொண்டு வந்தாங்களோ, ஒரே நாள்ல எல்லாமே சேஞ்ச். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல போனாக்கா சாப்பாடெல்லாம் பெஸ்ட் சாப்பாடு இடத்துல வைக்கப்பட்டிருந்ததா. அது மாத்திரம் ஓடுற வழியில நகை நட்டெல்லாம் தூக்கி வெயிட் ஆகுதுப்பா, அந்த கிளாத் எரிஞ்சு போடுப்பா, வாட்சி கட்டி போடுப்பா, கோல்டை கட்டி போடுப்பா, ரோடெல்லாம் எரிச்சுனா ஓடினாங்களா பாருங்க. ரோடெல்லாம் இருக்கலாம் பிக்கப் பண்ண கொள்ளையடித்தான் வேதம் போதிக்கிறது. ஒரே நாள், ஒவ்வொரு நைட்ல. ஆண்டவர் சொன்னால நாளைக்கு இன்னத்துல, அதாவது சம்மரியாவில் எல்லாமே நார்மல் ஆடுன்னு சொன்னாரு இல்லையா. ஆண்டோடைய வார்த்தை கவனிங்க. அந்த அளவுக்கு போற வழியில எல்லாமே ரோட்ல எல்லாம் கோல்டு சில்வர் எல்லாம் விழுந்து கண்ணுச்சான், உடைமைகள்லாம் விழுந்து கண்ணுச்சான், கொள்ளை அடிச்சாங்களாம். கீழே கவனிங்க.
அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி எதுபடி நடந்ததா? கர்த்தரின் வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிறவன் பிரதானியை ஒளிமுக வாசல் விசாரிக்க கட்டளையிட்டு இருந்தான். ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினால ராஜா தேவனுடைய மனுஷத்தில் வந்த போது சொல்லியிருந்தபடி அவன் செத்து போனான். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. யாரு? எலிசா சொன்னார் இல்லையா, நீ கண்ணெல்லாம் பார்க்குவ ஆனா நீ அதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னார் இல்லையா. அந்த பிரதானிய யாரு? ராஜா என்ன பண்ணாராம், ஒளிமுக வாசல நின்னுப்பா, கொஞ்சம் ஜனங்களை விசாரிக்கிறதுக்கான அங்கே நின்றான். ஜனங்களுக்கு எப்போ எல்லா சீரியா படை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினாங்க தெரிஞ்சோ, அதை கொள்ளடிக்க ஜனங்களை ஓடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரே அந்த ஒளிமுக வாசல்ல அந்த வாசல் போனவன என்னாச்சு, இவன் ஒரு ஓரத்துல நின்று கொண்டு இருக்கலாம். ஜனங்கள் நசுக்கி கீழே விழுந்து அவனை மெரிச்சு அவன் செத்து போயிட்டானோ. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே வெறுமையா வராது. யார் இதுலெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க? ஆசீர்வாதத்தை யாரு பெற்றுக்கணும்? யாரு விசுவசித்தவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. யாரு விசுவசிக்கலையோ அங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல. யாரு விசுவசிக்கல? அந்த பிரதானி அதை விசுவசிக்கல, அந்த பிரதானி அதை நம்பல. அப்ப எலிசா என்ன சொன்னாரு, நீ கண்ணில் பார்க்குவே ஆனா இது சாப்பிட மாட்டேன்னு சொன்னார் இல்லையா. அது வார்த்தையின் படியே அவரை எல்லாமே மிதிச்சு நசுக்கி செத்து இருந்தாங்களாம். இப்ப வாசிக்கிற கவனி கீழே 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 4 இன்னத்தில் சமாரியாவில் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜா அவர் சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்துரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதில்களை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின் படி நடக்குமா என்று சொல்ல, இதோ இவன் இதோ உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றானே, அந்த பிரகாரம் தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினால் அவன் செத்து போனான். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. வார்த்தைக்கு எந்த ஒரு வல்லமை உண்டு பாருங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு வாக்குத்தத்த வார்த்தை கொடுத்திருந்தாலும் அந்த வாக்குத்தத்த வார்த்தை நீங்க வாங்கி உங்க வாயில அறிக்கை செய்யலைன்னா உங்க வாழ்க்கையில பலிக்கவே பலிக்காது. நீங்க எப்போ அந்த வார்த்தையை உங்க வாயில வச்சு அதை விசுவாசித்து நீங்க வாயில வெளியே கூறுகிறீங்களோ அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை பண்ண ஆரம்பிக்கிறது. நம்ம பாவியா இருக்கிற நேரத்துல நம்ம தாத்தா, நம்ம பாட்டி, நம்ம அம்மா சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு நம்ம தரித்திரம், நம்ம ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஒதுமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, சுகமே இல்லை, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே தான் இருக்க போகிறோம், ஏழ்மையா போறோம், ஏழ்மையா சாக போறோம், அப்படியே சொல்லி வாழ்ந்தோம். அது நம்ம வாழ்க்கையில பழிச்சிச்சு இல்லையா? பழிச்சிச்சா பழிக்கலையா? கண்டிப்பா பழிச்சிச்சு. நம்ம எல்லாம் மேலைக்கே போக முடியாது. நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ், நம்ம இவ்வளவுதான், நம்ம லிமிட் இவ்வளவுதான். நான் சொல்லுகிறேன், இப்போ இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டுக்கிறீங்க. நீங்க பாவியா இருக்கும்போது சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறுமானால், இப்ப நீதிமான் ஆக்கப்பட்டு இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டு இயேசுடைய சாயலை தரித்து கொண்டு ஒரு புதிய மனுஷனா இருக்கிற நீங்க இப்ப எந்த வார்த்தை சொல்லுங்க அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். கண்டிப்பா என்ன நிறைவேறும்? நான் நீதிமான்னு சொல்லுங்க, நீங்க நீதிமான இருப்பீங்க. நான் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சொந்தமாகும். சுகம் என்னுடையதுன்னு சொல்லுங்க, சுகம் உங்களுக்கு சொந்தமாகும். விடுதலை என்னதுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா விடுதலை ஆக்கப்படுவீர்கள். கண்டிப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யப்படி எனக்கு எல்லாவற்றையும் சுகத்தையும் பலத்தையும் சமாதான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஆற்றலை கர்த்தர் தந்திருக்கிறார். விசுவாசிங்க, உங்க வாழ்க்கை எல்லாமே ஜெயமாக மாறும். வேதம் போதிக்கிறது, பாவியா இருக்கும்போது நீங்க சொன்னது நடந்து உண்மையானால் இப்ப நீதிமான ஆக்கி சொல்லுவது அது உண்மையா கண்டிப்பா உங்க வாழ்க்கை கிரியை பண்ண ஆரம்பிக்கும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, பாவியா இருக்கும்போதே நம்ம சொல்லிக்கிறோம், பிள்ளைக்கு வந்து சொல்லிக்கிறோம், நீ உருப்படவே மாட்டேன், பிள்ளை உருப்படவே இல்லை. ஏன்னா வார்த்தைக்கு வல்ல முடியும். இப்ப நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டுக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்லணும், நீ புள்ளைய பார்த்து உருப்படுவேன்னு சொன்னா கண்டிப்பா உன் புள்ள உருப்படும். நீ நல்லா வருவேன்னு சொன்னா நல்லா வரும். நான் நல்லா இருப்பேன், நான் ஜெயம் என்னுடையது, சுகம் என்னுடையது, விடுதலை என்னுடையது, சமாதானம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது. நான் கீழா இருக்க மாட்டேன், நான் மேலா இருப்பேன், நான் வாளா இருக்க மாட்டேன், தலையா இருக்குமே. நான் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வழியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். உலகத்துல சகல ஐஸ்வர்யம் எல்லாம் தேவன் எனக்காக ஏற்படுத்தி உங்க வாயை நீங்க சொல்ற வரைக்கும் உங்க வாழ்க்கை நடைப்ப உங்க வாழ்க்கை
பலிக்காது. நீங்க சொன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பலிக்க. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லப்படுது. வாசிக்க என்னோட கூட சேர்ந்து ஏசாயா புஸ்தகத்தை வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 3:10. ஏசாயா புஸ்தகம் 3:10 வாசிக்கிற கவனிங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்லணுமா? உங்களுக்கு நன்மை உண்டாகும் நீதிமானுக்கு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நன்மை உண்டாகும் நீங்க சொல்லுங்க. அதனால தான் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒரு வீட்டுக்கு போனவொடனே வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லினார். உங்களை விரோதிக்கிறவன் நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். ஏன்னா ஒருவேளை அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இல்லைன்னா, அந்த வீடு அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இல்லைன்னா, நீங்க சொன்ன ஆசீர்வாதம் அங்க தங்காது, உங்ககிட்ட வாபஸ் வரும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அதை தாங்க போதித்து கொண்டு என்னன்னே, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. சுகம் உங்களுடையது, விடுதலை உங்களுடையது, சமாதானம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது, தோல்வியில் ஜெயமாக மாற்ற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீ கீழே இருக்க மேல இருப்ப. ஒரு நாள் நீ வெக்கப்பட்டு போறது. ஏன்னா வெக்கத்தை எல்லாத்தையும் இயேசு சிலுவையில நீக்கி எல்லாத்தையும் எடுத்து போட்டு இருக்க. இனி உங்க வாழ்க்கையில ஜெயம் வெற்றி எல்லாம் உங்களுடையதாக இருக்கும் வேதம் போதிக்கிறது. அதனால தான் ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லும் கர்த்தர் வார்த்தை, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கே சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகள் பலனை அனுபவிப்பார்கள். நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, இன்னும் சம்பாரிச்சு என்ன ஆக போகுதுன்னு கர்த்தர் வார்த்தை, அவர் கிரியைகளை தக்க பலனை கண்டிப்பா அடைவார்கள். கலாத்தியர்ல கூட வேதம் போதிக்கிறது, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அரிப்பேன் வேதம் போதிக்கிறது. ஆகையால் தான் இப்போ நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும்? நான் பாவியல்ல, நான் பரிசுத்தவான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க வாயில சொல்லணும், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் மாற்றி வைத்து இருக்கிறாரு. தோல்வியை ஜெயமா மாற்றி வைத்து இருக்கிறாரு. இனி நான் என் வாழ்க்கையில கடந்து வந்த பாதையை போல என் வாழ்க்கை இனி இருக்காது. இனி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஜெயமான வாழ்க்கை இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு சாதகமாக மாறும். நான் போற இடத்துல கர்த்தர் எனக்கு எல்லாரும் கண்களை ஃபேவர் செய்வார். ஆண்டவரை கூட இருந்து எல்லா கத்தை வாழ்க்கை செய்வார். நீங்க சொன்னா கண்டிப்பா வாழ்க்கை நடக்கும், நீங்க சொல்ல கண்டிப்பா நடக்காது. எத்தோ வருஷமா பைபிள நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? பைபிள்ல வீட்டில் வச்சிருக்கிறோம். எதனா நடந்துச்சா? ஒன்றும் நடக்கல. அப்படியே பைபிளும் டெஸ்ட் அடிச்சு அப்படியே தான் இருக்குது, நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து உங்க இருதயத்தில் வாயில் அறிக்கையிட்டு பாருங்க. கர்த்தர் வார்த்தை சொல்றது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்க. வீட்டில் இருக்கிறவங்க போய் சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். அம்மா வருத்தத்தோடு இருக்கிறாங்க, போய் அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா நீ இப்படி இருக்க போறது கிடையாது, சுகம் உனக்கு கண்டிப்பா வரும், விடுதலை கண்டிப்பா உனக்கு வரும், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவாரு. இன்று இருக்கிற நிலைமை நாளைக்கு கண்டிப்பா இருக்காது, சூழ்நிலை ஆண்டவர் கண்டிப்பா மாற்றுவார். நீங்க சொன்னபடி ஆகமக்கு நீங்க விசுவாசிங்க. ஏன்னா மார்க் 11 கர்த்தர் வார்த்தை சொல்றது, நீங்க எவைகளை சொல்லுகிறீங்களோ அது சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசி சொன்னபடி ஆகமக்கு வேதம் போதிக்கிற. நீங்க சொல்லணும் ஆகவாக. இப்ப சொல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில எல்லாமே மாறும், சூழ்நிலை மாறும். அப்போ ஒரு மனுஷன் விசுவாசிக்கல, அவன் என்ன பண்ணா? மாண்டு போயிட்டான். மீதி எல்லாரும் விசுவாசிச்சாங்க. வேதத்துல பார்த்த இல்லையா, மீதி எல்லாரும் விசுவாசிச்சாங்க, கொள்ளை அடிச்சாங்களாம். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிச்சாங்க கொள்ளை அடிச்சாங்க. ஆனா விசுவாசிக்காதவன் மாண்டு போனான். அது கர்த்தருக்கு, அது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவங்க அவமதிக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் உலகத்துல கிறிஸ்துவங்களா வாடுறக்கூட ஏன் அந்த ஜெயத்தோட, வெற்றியோட, சுகத்தோட, ஆரோக்கியத்தோட, சமாதானத்தோட ஆசீர்வாத வாழ்க்கை வாழனா அவங்க இந்த வார்த்தையை உச்சரிக்காத காரணத்துல, வார்த்தையை அறிக்கையிடாத காரணத்துல கண்களை மூடி ஜெபம் பண்ணமா. அதனால தான் உங்க வாழ்க்கை உங்க வார்த்தையில தான் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டு வாயில் அறிக்கையிடும் போது தேவன் சூழ்நிலையில் மாற்ற நல்லவராக இருக்கார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது வந்து அருமையான கால வேலைக்கு நன்றியை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளைக்கு கூட ஆண்டவரே
எங்கள் வாயின் வார்த்தையில தாங்க எதிர்காலையில் அப்பா நீர் வைத்திருக்க கொடுத்துறாங்களே அப்பா, அதனை தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நல்ல கிருபை தயவு இரக்கத்துக்கு நன்றி. அந்த வார்த்தை எங்களோடு பேசி கொண்டிருக்க அதற்காக நன்றி ஆண்டவரே. இது கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில யாராலும் தங்களுக்குள்ள அப்பா ஒரு வேலிட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, வேலிந்து வெளியே வரத்தக்க ஒவ்வொருக்கும் கிருபை தயவு செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அந்த வார்த்தை ஒவ்வொருக்குள்ளும் 100 மடங்கு கிரியை பண்ணட்டும். உமக்கு எல்லா கனத்த மகிமை துதி செலுத்தி ரட்சகர் மீட்பெருமாக இயேசுவின் என்பவர் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.